சாமானியர்களுக்கு வணக்கம். கரூர் துயர சம்பவம் என்றே கூறலாம். கிட்டத்தட்ட 30 பேர் இறந்திருக்காங்க. எவ்வளோ பேர் வந்து இன்னும் அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஒரு 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 கடுமையான சூழ்நிலையில் தமிழகம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஒண்ணு கட்டுக்கடங்காத வந்த கூட்டம். இன்னொன்னு வந்து போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க, இல்ல 2லேருந்து 5 வரதுக்கு டைமிங் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் கூட பொறுப்புணர்ச்சி இல்லாமல் அந்த இடத்தை விட்டு ஓடி இருக்கிறார். கரூரை விட்டு ஓடி போயிருக்கிறார் விஜய். நேற்று நைட்டே சென்னை வந்துட்டாரு. இன்னைக்கு காலையில் அவங்க வக்கீல்லாம் வந்து அவங்க வீட்டு வாசல்ல நிற்கிறாங்க. என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. களத்தில் சென்ற வந்த எஸ்ஆர் சேகர் சாரிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சாமானியன் சார். ஒரு நவராத்திரி டைம்ல ஒரு துயரமான நாளாகவே இது இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? தமிழ்நாட்டில் இது மாதிரி நடந்திருக்கான்ட்டு? தமிழ்நாட்டுக்கு இது அரிது, முதல் முறைங்கிறது தான் என்னுடைய அரசியல் அல்லது சரித்திர ஞாபகம். ஓகே 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 சார். இதுல ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. விஜய் அவர்கள் வந்து இந்த கூட்டத்துக்கு வந்து டைமிங்க்கு வரல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. அந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு முன்னால மிக முக்கியமான விஷயம் வந்து இந்த சம்பவத்தில் எந்த விஷயங்களும் ஒரு அடிப்படையான விஷயம். ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு கூட, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட ஒரு திட்டமிடுதல் இருக்கும். இன்னென்ன சாமான்கள் வைக்கணும், இன்ன வருவாங்க, இதுக்கு முன்னேற்பாடுகள், இந்த வாகன வசதிகள், வீட்டு இப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கணும், இந்த உட்காருவதற்கு அந்த சேர்ன்னு சொல்லி ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட ஒரு குடும்பத்தினுடைய நிகழ்ச்சிக்கு திட்டமிடுதல் இருக்கும். ஆனால் இது வந்து நாம இந்த விஷயங்களை வெளியே சொல்லிதான் ஆகணும். விஜயினுடைய கடந்த 3 கூட்டங்கள்லையும் கூட திட்டமிடுதலே இல்லை. குறிப்பாக போன கூட்டம், இந்த கூட்டத்தில் நோ திட்டமிடுதல். அந்த ரசிகர்கள் வந்து ஏதோ இவருக்கு கடமைப்பட்டு இருப்பதாக அல்லது இவர்கிட்ட கடன் வாங்கின மாதிரி நடத்தப்பட்டிருக்கிறார்கள். காரணம், குடிக்க தண்ணி இல்லை, பேசிக் கம்யூனிட்டிஸ் இல்லை, பெண்களுக்கான கழிப்பறை வசதிகள் இல்லை. அதே மாதிரி அவர் சொன்ன நேரத்துக்கு வர முடியலங்கிறது வேற இடங்களில் கூட்டம் இருந்து அதை ஒத்துக்க முடியும். ஆனால் அந்த ரசிகர்கள் மதிக்கப்படவில்லை. மதிக்கப்பட்டிருந்தால் அவர்களான அடிப்படை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். அடிப்படை ஏற்பாடுகள் வந்து மனிதாபிமானம். எந்த ஒரு இடத்துலையும் யாருமே செய்வாங்க. அந்த மனிதாபிமானம் கூட செய்யப்படவில்லை. அதற்கு என்ன காரணம்னா, அந்த கட்சி அந்த தொண்டனை மதிக்கவே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய மனதார குற்றச்சாட்டு. அவங்களுடைய ரசிகர்கள் வந்து இதை வேணா ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். இது பொலிட்டிக்கல் குற்றச்சாட்டு அல்ல, அதையும் நான் சொல்லிடுறேன். 2வது விஷயம், விஜய் வந்து இன்னும் அரசியல்வாதியே இல்லை. ஏன்னா ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு அப்புறமும் அவருக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாம பேச்சை தொடர்ந்துகிட்டு இருக்காரு. அதே மாதிரியாக அவருடைய ஏற்பாட்டாளர்கள் அதைவிட இம்மெச்சூர்டு. ஏனென்றால் அந்த வண்டியை கொண்டாந்து அந்த கூட்டத்தில் நிற்பாட்டினா ஏற்கனவே முந்தி வருகின்ற ரசிகர்கள் இன்னும் அதிகமாக வருவார்கள் என்று எதிர்பாராததை எதிர்பார்த்து செய்கின்ற அளவுக்கு பக்குவம் இல்லை. அதுவும் ஒரு விஷயம். இது அவருடைய அதை குடிக்க தண்ணியில் காலையில இருந்து காத்திருக்காங்க. அதான் சொன்ன மனிதாபிமானமற்ற வகையிலே அவர் தன்னுடைய ரசிகர்களையும் அல்லது கட்சிக்காரர்களையும் நடத்தி இருக்கிறார். இதற்கு வந்து பதில் சொல்லியே ஆக வேண்டும். இதை மறுக்கவே முடியாது. இது பொலிட்டிக்கல் குற்றச்சாட்டு அல்ல. ஒரே ஒரு உணர்வும் கிடையாது. அவர் மேல எந்த காட்டுணர்வும் கிடையாது. அவருடைய தேர்தல் ஓட்டு கூட்டணி அதெல்லாம் பத்தி எனக்கு தெரியாது. அதை பத்தி நான் கவலைப்படவும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. இது ஒரு பக்கம். சார், ஒரே ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது சார். மனிதாபிமானம் இல்லை, ரசிகர்களை மதிக்கல அப்படின்னு சொல்றீங்க. நேற்று காலையில வந்து நானே அந்த வீடியோவை பார்த்தேன். ரொம்ப பர்சனலா, அதாவது ரொம்ப ரீசெண்டா பிறந்த ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு அவர் தான் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தை இன்னைக்கு உயிரோட இல்லை. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அதாவது
அவர் வந்து காலம் சொல்லும் அவர் அரசியல் கட்சி தலைவரா இல்லையாங்கிறது இன்னையோரில் ஒரு நடிகராக தான் இருக்காரு. அந்த நடிகர்களுடைய ரசிகர்கள் தான் இன்னைக்கு அவங்க அரசியல் கட்சியினுடைய தொண்டர்களா இல்லையாங்கிறது காலம் தான் சொல்லும். ஆனால் அதுக்கு இடையில அவர் சென்று கை கட்டுற மாதிரி அந்த நடிகராக தான் இன்னும் இருக்கிறார். அந்த அவர் மீது வெறியாக இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு அவர் திருப்பி ஒண்ணுமே செய்யல. முதல் கூட்டத்தில் பார்த்தீங்க ஒரு ரசிகரை தூக்கி வீசினாங்க அவங்களுடைய பவுன்சர்ஸ். 2வது கூட்டத்திலையும் அதே மாதிரி நடந்துச்சு. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏதோ இந்த ரசிகர்கள் அவருக்கு கடமைப்பட்டவர்கள் போல அவர் நினைக்கிற மனநிலைமை அல்லது பக்குவமற்ற ஒரு மனநிலைமை தான் இருக்கிறதா நினைக்கிறேன். நான் ரசிகர்களை குறை சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து அந்த ரசிகத்தன்மைக்கு ஒரு எல்லை உண்டு. தன்னுடைய உயிரையும் தன்னுடைய சகோதர சகோதரி குழந்தைகளுடைய உயிரையும் அதற்கு விலையாக கொடுக்க வேண்டுமா என்பதை அவர்கள் மறுசீரமைப்பு செய்யணும், மறு பரிசீலனை செய்யணும். ஓட்டு போடுங்க, கட்சியை வழங்க, அதெல்லாம் 2வது விஷயம். ஆனால் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் ஏற்பாடுகள் சரியில்லாத சூழ்நிலையில் இவர்கள் செல்ல வேண்டுமா என்பதை டிவியில பார்த்துக்கலாம், மற்ற எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கலாம். கேட்டுங்க, ஆடியோ கேட்டுங்க, யூடியூப் பார்த்துங்க. ஓட்டு போடுறதுன்னா ஓட்டு போட்டுங்க, அது உங்க இஷ்டம். ஆனால் இப்படி பர்சனல் சேஃப்டியை இழக்கின்ற அளவிற்கு நீங்கள் போகணுமா என்பது இப்போ ஒரு கேள்வி. 3வது மிக முக்கியமான விஷயம், அந்த இடம் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினால குறைவான எண்ணிக்கை தான் இருக்க முடியும் என்கின்ற இடத்தை தேர்ந்தெடுத்து செய்யப்பட்டதாக நாம் சந்தேகப்படுகின்ற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. இவருக்கு ரசிகர் கூட்டம் மற்ற எல்லா ஊர்லயும் எவ்வளவு வருவாங்கிறது தெரியும். ஆனாலும் கூட இது திட்டமிட்டு அந்த இடத்தை குறைவாக கொடுத்ததால் மேபி இந்த மாதிரி எல்லாம் அவங்க எதிர்பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் குறைவான கூட்டத்தினால் அவர் பெரிய கூட்டத்தை காண்பிப்பதாக வீடியோக்களை காண்பிக்க முடியாது என்ற எண்ணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கலாம். நான் அதற்கு பெரிய உள்நோக்கம் பெரிதாக இந்த மாதிரி மரணங்கள் ஏற்படுகிற அளவுக்கு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. மாறாக பிராபல்யம் அல்லது பாப்புலாரிட்டியை குறைத்து காண்பிப்பதற்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கலாம். இதற்கு என்ன கமிஷன் போட்டாலும் இது வெள்ளிடை மலை, உள்ளங்கை நெல்லிக்கறி போன வெள்ளிடை மலை. இவர் இது கூட்டத்தைக்கான இடம் தேர்வு மற்ற விஷயங்கள்லாம் வெள்ளிடை மலை. ஆனால் விஜயனுடைய தரப்புல ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை, ரசிகர்களை மதிக்கவில்லை, தண்ணி கூட கொடுக்கல, பாதுகாவலர்கள் இல்லை. விஜய் மட்டுமே பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கான பவுன்சர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் சொகுசு ஏர் கண்டிஷன் வருகிறார். அவர் வந்து சினிமாவில் நடந்து போற மாதிரி தனியா நடந்து போறாரு என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இந்த மனித உயிரிழப்புகள் ஏற்பட்ட பிறகு இந்த உண்மையெல்லாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒரு அரசியல் தலைவன் மக்களை மதிக்காமல் ஓட்டுக்களை மட்டுமே வாங்குகின்ற எண்ணத்தில் குறியோடு மட்டுமே இருப்பது ஏற்கவே முடியாத ஒரு சார். இதுல இன்னொரு கேள்வியும் வருது. நமக்கு ஞாபகம் இருக்கும், முருகன் மாநாடு பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட பர்சனலா கேட்டேன் ஒரு வாட்டி, ஏன் சார் எப்பவுமே வந்து வாலண்டியர்ஸ் வந்து ஈக்குவலா வைக்கிறோம் பிஜேபியில அப்படின்னு நான் கேட்டபோது, நாளைக்கு போலீஸ் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னா கூட நம்ம வாலண்டியரே போலீஸா இருந்து கிரௌடை கண்ட்ரோல் பண்ணணும் நீங்க ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னீங்க. இது வந்து பாஜகவோட பழக்கம், இது வந்து எந்த முதிர்ச்சியான அரசியல் கட்சி பழக்கம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. விஜயகாந்த் கட்சிக்கு அந்த பழக்கம் இருந்தது, தேமுதிகக்கு அந்த பழக்கம் இருந்தது. அப்போது வந்து பாஜகவை ஏளனப்படுத்தினாங்க, முருகன் மாநாடு நடத்தினதை ஏளனப்படுத்தினாங்க. இன்னைக்கு அது கரெக்டா இருக்கே, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலன்னா கூட எங்களுக்கு ஒரு பேக்கப் இருக்குன்னு சொல்லி நம்ம பண்ண விஷயம் அரசியல் கட்சி பழி வாங்குறதாவே இருக்கட்டும். இது அரசியல் இல்ல வந்து RSS ஓட பழுத்த ஒரு விஷயமாக இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க சார்? உண்மை. முருகன் மாநாட்டுக்கு 52 கண்டிஷன் தமிழ்நாடு அரசு விதிச்சிச்சு. அதுல 48 கண்டிஷன் நம்ம செயல் நிரூபிச்சோம். 6 கண்டிஷன் நடக்கவே முடியாது. எல்லாரும் நடந்தா வரணும், நாங்க ஸ்கூட்டர்ல போகக்கூடாது, நாங்க அந்த மாதிரி நூற்றுக்கணக்கு 6 கண்டிஷன் செய்யவே முடியாதுங்க. நடந்து வரணும், 10 கிலோமீட்டருக்கு முன்னால் நடந்து வர முடியுமா? அதனால ஸ்கூட்டர்ல போகக்கூடாதுங்கிற ஒரு இது, ரீச்சே பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விஷயம். அதனால அந்த கண்டிஷனை ஏற்க முடியவில்லை. ஆனாலும் கூட நம்மளே ஒரு மருத்துவ வசதி ஏற்படுத்தி கொடுத்தோம். 176 டாக்டர்களை வச்சோம், 16 ஆம்புலன்ஸ்களை வச்சோம், லட்சக்கணக்கான பாட்டில் குடிநீரை வச்சோம், உணவுகளை அங்கங்க பரிமாறினோம். அப்படி ஒரு 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 குவாசி கவர்மெண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அது RSS உடைய பக்கம் வளர்ச்சி. விஜயை பொறுத்த மட்டும் ரசிகர்கள் கூட்டம், அதை வந்து நம்ம குறையே சொல்ல முடியாது. ரசிகர்கள் அப்படிதான் இருப்பாங்க. அதே மாதிரி விஜயை பொறுத்த மட்டும் இன்னொரு குறை சொல்ல முடியாது. அவருக்கு இதே மாதிரி நிர்வாக அனுபவம் கிடையாது, அவரை சுற்றி இருக்கிறவங்க கிடையாது. ஒன்லி பவர் கிரீடினஸ் மட்டுமே இருக்கிறது. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக வரக்கூடியவர் இதெல்லாம் மாறணும். அது மாற்றுவாங்கன்னு தெரியல.
ஆனால் இந்த விஷயத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், எங்களுக்கு கூட போலீஸ் பாதுகாப்பு அந்த முருகன் மாவட்டத்துக்கு தர முடியாதுன்னு சொன்னாங்க. 6 போலீஸ்காரங்க தான் இருந்தாங்க, 6 போலீஸ்காரங்க. ஆனா பிஜேபியுடைய இந்துமனுடைய வாலண்டியர்ஸ் எக்கச்சக்கமான பேர் இருந்தாங்க. அதற்கு மேல வரக்கூடிய ஒரு போலீஸ்காரருக்கு 5000 ரூபாய் நீங்க டெய்லி தருவீங்களா சம்பளம்னு இந்த அரசாங்கம் கேட்டது. அதனால நாங்க வேண்டாம்னு சொன்னோம். ஆனா இங்கே பொறுத்த மட்டும் இது நடக்க வேண்டும் என்று திமுக எண்ணத்தில் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சாட்சியாக இருக்கிறது. ஏனென்றால் போலீஸ் இவங்க வந்து ஒரு வெறி பிடித்த ரசிகர் கூட்டம் என்பதைத்தான் சொல்ல முடியும். அந்த கூட்டத்தில் டிசிப்ளின் இருக்காது என்பது போலீஸுக்கு தெரியும். அவர்கள் பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு மட்டுமே துடித்து கொண்டிருப்பார்கள் என்பது போலீஸுக்கு தெரியும். அதை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்காது என்பது போலீஸுக்கு தெரியும். இதையெல்லாம் நடக்கட்டும் என்று இவர்கள் பார்த்திருந்தார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வை. சார், இதுல இன்னொரு கம்பாரிசன் இந்த களத்துல பண்ணப்படுகிறது அண்ணாமலை வாசஸ் விஜய். அடிக்கடி இந்த அரசியல் களத்துல பண்ணப்படி 2 பேரும் யங்ஸ்டரா இருக்கிறதுனால, இன்ஃபேக்ட் உதயநிதி கூட இதுல சேர்த்துக்கலாம். 3 யங்ஸ்டர்ன்னு சொல்றாங்க. உதயநிதி துபாயிலேருந்து ட்ரிப்பை கேன்சல் பண்ணிக்கிட்டு கரூருக்கு வராரு. அண்ணாமலை தெரியும் சார், ரெஸ்ட் எடுக்க ஸ்ரீலங்கா அப்புறம் அவர் கேன்சல் பண்ணி 2 மணிக்கு வராரு. ஆனா அந்த சம்பவ இடத்துல இருந்த விஜய், அவர் கூட்டத்தில் ஏற்பட்ட விஜய் சென்னைக்கு நைட்டோட நைட்டா ஓடி வந்துட்டாரு. இந்த கம்பாரிசன் எப்படி பாக்குறீங்க சார்? ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது நான் ஏற்கனவே முதல்ல குறிப்பிட்டேன், அரசியல் முதிர்ச்சியின்மை, பக்குவமின்மை. அவர் நடிகர், திரும்பவும் சொல்றேன், யார் என்ன கமெண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, அவர் வெறும் நடிகர். நடிகருடைய இயல்பான குணம் என்ன? அவர் டைரக்டர், எழுத்தாளர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், டான்ஸ் மாஸ்டர், இது சண்டை பயிற்சியாளர், இவங்க சொல்லுவதை மட்டுமே கேட்டு நடந்த அவருடைய ஆரம்ப காலத்து இன்றைய வரை நிலைமை. டிவி பெட்டிக்குள்ள வீட்டுக்குள்ள அவர் அனைவரும் வந்துவிட்டு தான் ஏற்பட்ட பாப்புலாரிட்டியை என்கேஷ் பண்ணி அரசியலுக்கு வரணும் என்ற அவருடைய ஆர்வம். இடையில மக்களை பற்றி எந்த சிலரும் அரசியல் பக்குவம் இல்லை, அதனால ஏற்பட்டது. அதனால மற்ற 2 பேருக்கும் விஜய்க்கும் ஒப்பிடவே முடியாது. அண்ணாமலை பொறுத்தமட்டு இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கு, ஐபிஎஸ்ங்கிறதுனால இப்போ ஏராளமான கூட்டங்கள் நடந்த பக்குவப்பட்ட விஷயம். பிஜேபி என்ற ஒரு மிக பக்குவமான இயக்கத்தோடு கலந்து அதிலிருந்து கற்றுக்கொண்ட நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கு. அதனால அவர் வர்சஸ் உதயநிதியும் தான் நம்ம கம்பேர் பண்ணலாம். அந்த வகையில் கூட உதயநிதி அரசியல் பாரம்பரியம் இருக்கு, நிறைய விஷயங்களை பார்த்துருக்கிறாரு. அதனால அவருக்கும் ஒரு மெச்சூரிட்டி அண்ட் பக்குவம் இருக்கும். அண்ணாமலை வர்சஸ் உதயநிதிங்கிற அந்த பக்குவத்துக்கு நான் போக தயாராக இல்லை. அது காலம் நிர்ணயம் செய்யும், காலம் பார்த்துக்கொள்ளும். அதனால இந்த 3 பேருக்குள்ள கம்பேரிசன்ல விஜய் நம்ம அவங்களோட கம்பேரே பண்ண முடியாது. சார், இப்போ நீங்க களத்துக்கு போயிருந்தீங்க, ஜி சூர்யா அவர்கள் களத்துல இருக்கிறார், தமிழிசை மேடம் களத்துல இருக்கிறார், நயனா நாகேந்திர இருந்து கொண்டிருக்கிறார். அபிஷியலா அவங்க கட்சியிலேருந்து செய்தி 2 நாட்கள் எல்லா ப்ரோக்ராமும் ரத்து அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்திருக்கு. களத்தில் அந்த இடத்தில் பாஜக போயிருக்கு. என்டிஏவின் முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே செல்கிறார். நேற்று இரவே முதல்வர் சென்று விட்டு வந்துட்டாரு. இது நமக்கு என்ன லெசன் கத்து கொடுக்குது சார் இந்த விஷயம்? ரொம்ப இதுலயும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அரசியல் பார்வையாளனாக மக்கள் மீது ஏற்படக்கூடியது மத, மொழி, மாகாண அரசியல் மனமாச்சரியங்களை தவிர்த்து ஒதுக்கி வைத்து விட்டு நாம் உடனே களத்தில் இறங்கணும். அதில் உலகத்திலேயே நம்பர் 1 ஆர்கனைசேஷன் RSS தான். அந்த அகமதாபாத் விமான விபத்துக்கு கூட 5 நிமிஷத்துக்குள்ள RSS அந்த களத்தில் இருந்துச்சு. அதனுடைய அப்படித்தான் அவங்க ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அதனால மற்ற அரசியல் கட்சிகளுக்கு நான் உள்நோக்கம் கற்பிக்கவில்லை. அவங்க உடனே வந்தது. அவங்களும் ஒரு பக்குவமாக மனிதாபிமான அடிப்படையில் உடனே அங்கே வந்திருக்கிறார்கள். விஜய் ஏன் ஓடி போனார் என்பதற்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டியதில்லை. அவருக்கு முதிர்ச்சியும் இல்லை என்பது மட்டுமல்ல, இதை எதிர்நோக்குகின்ற தைரியம் இல்லை. இவ்வளவு பெரிய இழப்புகள், அதை எதிர்நோக்கி இங்க செய்யக்கூடிய தைரியம் இல்லை. ஏதாவது ஏற்படுமா, ஏதாவது நாம் அதில் சிக்கிக்கொள்வோமா, ஏதாவது அரசாங்கத்தினுடைய கைகள் ஓங்கி நம் மீது அது வைக்கப்படுமா, அல்லது ரசிகர்களை நமக்கு எதிராக மாறுவார்களா என்கின்ற பயத்தில் அவர் ஓடியாது. இது முழுக்க இம்மெச்சூரிட்டி. இதுக்கு அவர் தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகளை எதிர் விளைவுகளை இவர் சந்திக்க வேண்டியிருக்கும். சார், ரொம்ப சாரி சார். ஐ திங்க் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. இந்த நேரத்தில் நான் கேட்டதுக்காக சாமானியர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.